உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே வந்து ஜெயிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க காவேரியை. விஜய் கூப்பிட்டு வரும்போதே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எனக்கா நீங்கள் எப்படிங்க இப்படி துடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்களங்க அப்படிங்கிறாங்க. அட விடுங்க, இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாப்பா வீட்டில் தானே இருக்கிறாங்க. பாப்பா கூட்டி அந்த வீட்டில் இருக்கு இல்லையா, அப்போ பார்க்குறாங்க. பாப்பா என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. விடுங்க மிஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சாரதா பார்க்குறாங்க. அத்தை, என் பாப்பா இங்கே இருக்கட்டும், அவள் ஏங்கி போயிட்டுருக்கா, என் மேலே கோவமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன கோவம்? என்ன கோவமா? அது வேறு விஷயம். நான் அவங்க அம்மாவை வம்புழுக்கிறேன்னா, தொந்தரவு பண்ணுறேன்னா, அதனால அவங்களுக்கு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் மிஸ்ஸை எப்போ பார்த்தாலும் நோக்கடிக்கிறீங்க, அதனால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கவும், இல்லை தம்பி, நீங்களும் தங்கினா நல்லது அப்படிங்கிறாங்க. நானா சும்மா பேசுகிறதுக்கே திட்டுறா, நான் எப்படி தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இல்லை பாப்பா மட்டும் ஒத்தையாக இருக்க முடியாதுல்ல, நீங்களும் இருங்களேன், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் இருக்க முடியாது அப்படிங்கல. ஏன் இருக்க முடியாது, வீடா இல்லை, ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, இருக்க வேண்டியதானே அப்படின்னு காவேரி ஒரு குரல் கொடுக்குது. எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. காவேரி என்ன சொல்கிற அப்படிங்களா. ஆமாம், நீங்கள் இருக்கக்கூடாதா என்ன, நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மிஸ் நிஜமாவா? ஆமாடா அப்படிங்கிறாங்க. விஜய் பார்க்குறாரு. என்ன காவேரி, எப்படி என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கா நீங்கள் ஸ்டேஷனில் எப்படி துடிச்சிங்க, எப்படி பண்ணீங்க, இதை விட எனக்கு யாருங்க பண்ணுவா, எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, ஓகே தான், உங்களை இனிமேல் நான் விட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் அந்த துடிச்ச துடிப்பு, தவிச்ச தவிப்பு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிறாங்க. காவேரி என்ன சொல்கிறீங்க அப்படிங்களா. ஆமாம், எங்கள் அக்கா ஒன்று சொல்லிட்டு போனா, அதை நான் சொல்லலாமா? என்ன சொல்லிட்டு போனா? இல்லை எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஸ்டேஷனில் நடந்ததை பார்த்துட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு தெரியுமா அப்படின்ட்டு வெக்கப்பட்டுட்டு உள்ளுக்க ஓடுறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கல. உள்ளுக்க போன கையோட மிஸ் அப்படின்ட்டு, போங்கப்பா, எங்கள் மிஸ்ஸை எப்போ பாரு அழுக வைக்கிறீங்க. ஆடியா என்னடி, நான் எங்கடி அழுக வச்சேன் அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. யாருக்கு மாப்பிள்ள? உங்கள் மூத்த பொண்ணுக்கு தான், கோதாவரிக்கா. அத்தை நீங்களுமா? அட ஆமாம் தம்பி, நீங்கள் கோதாவரின்னு சொல்லி எனக்கும் கோதாவரி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா கோதாவரி வந்துட்டு, ஹலோ விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்கல. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் தங்கச்சிட்ட என்னமோ சொல்லிட்டு போனீங்களாமே, என்ன சொன்னீங்க? என் தங்கச்சிட்ட ஹாப்பி பர்த்டே சொன்னேன். அதே அவள் சிரிச்சிட்டு போகிறா, அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போகிறா, வேறு என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். நான் என்ன சொன்னேன், ஒன்றும் புரியலையே விஜய். ஐயோ, அவள் எங்கள் அக்கா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, அதனால நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலே. ஓ, இருக்க சொல்லிட்டாளா? சூப்பர், வா, என்ஜாய். காவேரி தேறிட்டடி. ஹலோ, ஏங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டா என்னங்க அர்த்தம்? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கல. ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் காவேரி அந்தளவுக்கு வந்துட்டாளா? ஹலோ கோதாவரி அப்படிங்கிறாங்க. சாரி விஜய், என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் சிரித்து அழகாக பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம், அதை நாங்களும் தான் பார்த்து சைட் அடித்தோம். ஹலோ கோதாவரி, என்ன ப்ரோக்கிட்ட சொல்லட்டுமா? சும்மா இருக்குங்க, உங்கள் பிள்ளைய ரசித்தோம்ல, அதே மாதிரி தான் உங்களையும் ரசித்தோம். ஆமாம், சும்மா என்னம்மா அண்ட் உடனே ரொம்ப அழகு நினப்போ. ஹலோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் பிள்ளைய ரசிக்கிற மாதிரி என்ன ரசிச்சிங்களா? ஆமாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் மாமா தான், எங்கள் மாமா அளவுக்கு நீங்கள் ஒன்றும் ஈடு வராது. என்ன சொன்னீங்க? சரி, கொஞ்சமாவது இருக்கும்ல, எங்கள் மாமா அழகு தான், எங்களுக்கு போதும்ப்பா, எங்களுக்கு எங்கள் மாமா வசதி, உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் வசதினா எங்களுக்கு எங்கள் மாமா வசதி. சரி, இப்போ அழகை பற்றி பேசுகிற டைமா இது, என்னங்க சொன்னீங்க சொல்லுங்கங்க அப்படிங்கிறாங்க. நான் எதில் விட்டேன்? என்னை நீங்கள் சைட் அடிச்சிங்களே அதில் விட்டீங்க. பார்த்தீங்களா நான் சைட் அடிச்சேன்னு சொன்னது எப்படி மனசுக்குள்ள கேட்சப்பாக இருக்குது, அதை அப்படியே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஐயோ கோதாவரி, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க இதெல்லாம் பேசுகிறீங்க? நான் அடுத்த பொண்ணு நிழலை கூட பார்க்க மாட்டேன். ஹலோ, என்னமோ நாங்கள் உங்களை பார்க்குறக்கு அழைகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கங்கா சொல்ல. ஐயோ ஏய், அறுக்காம இழுக்காம சொல்லுடி. ஐயோ அம்மா நீமா இருக்க? ஆமாம், ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு. சரி என்ன விஜய், ஸ்பீக்கரை போட்டு இப்படி பேசுவீங்களா? நான் தங்கச்சி புருஷன்னு கலாய்ச்சேன், நீங்களும் பார்க்க கண்ணுக்கு அழகாக லட்சணமாக இருக்கீங்க. நானாவது கொஞ்சம் தான் சொன்னேன், யமுனா முழுக்க உங்களை முழுங்குற அளவுக்கு சைட் அடிச்சா தெரியும்ல. ஐயோ அப்படின்ட்டு, முதல்ல என் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு சொல்லுங்கள் தாயே அப்படின்னு சொல்ல. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ஆள் சூப்பராக இருக்காருடி, உன் ஸ்டூடெண்டோட ஆள் அப்பா, அதனால் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடி
அப்படின்னு சொன்னேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. அப்படியா? அவன் என்ன சொன்னான்? அக்கா போக்கா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, பொண்டாட்டி தான் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? அதான் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ ஏங்க நிலைமையை புரிஞ்சுக்காம சொல்லுங்கங்க, அடுத்து என்னங்க சொன்னீங்க? அவள் என்னங்க சொன்னா? அதுக்கு அப்படியே வெக்கப்பட்டு என்ன சொன்னா தெரியுமா? நாங்கள் அங்கிட்டு போயிட்டோம். அக்கா சொன்ன மாதிரி பார்க்க நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. ஐயோ என் பொண்டாட்டி அப்படியா சொன்னா? ஆமாம். அப்புறம் நாங்களா சொன்னோம்? நீங்களும் தானே சொல்லியிருக்கீங்க. சரி விடுங்க. சரி அப்புறம் யமுனா என்ன சொன்னுச்சு? யமுனா என்ன சொன்னா, அது அதை விட ஒருபடி மேலே. எப்படி? நான் கட்டுடை காளை அழகு வாலிபன் அப்படி சொன்னிச்சா? ரொம்ப தான். நீங்களே பீத்திக்கக்கூடாது தெரியுமா? நாங்கள் சொல்லணும். சரி விடுங்க, நானாக சொல்கிறேன். நான் சொல்லவும் இல்லைங்க, ஊர் உலகம் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபேன்ஸ் சொல்கிறீங்க. ஃபேன்ஸ் நான் அழகா இல்லைன்னு நீங்களே சொல்லிடுங்க, அழகுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இது விஜயோட கோரிக்கை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ கதைக்குள்ள வருவோம். இப்போ என்ன பண்ணுறாரு விஜய்? சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறமா யமுனா சொன்னது, ஆளு சூப்பராக இருக்காரு, நீ எப்படியாவது வலையை விரித்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா. வா, வலையை விரித்து பிடிக்கிற அளவுக்கு காவேரி மனசில் நங்கூரம் பாய்ச்சிட்டு போயிருக்கீங்க. பரவாயில்ல, சூப்பர், வேற லெவல் தான் அப்படிங்கிறார் விஜய். போங்க விஜய், இப்போ என்ன அது இதை தெரிஞ்சுக்காதான் அடிச்சிங்களா? ஆமாம் சொல்லிட்டு போனா என்ன சொன்னா? இப்போ தானே சொன்னேன், மறுபடியும் கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லை ஆசையாக இருக்குது கேட்கணுன்னு அப்படின்னு கங்கா சொல்ல, இப்படி தானே எனக்கு இருக்கும். என் முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்குறக்கு என்னை இழுத்தடிச்சிங்கள? அட போங்கங்க, எனக்கு தான் தெரியுமே. எங்கள் அக்கா சொன்னது மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனா அதானே? அது இல்லை, வேற சொன்னா. என்ன விஜய் சொன்னா? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு போன வைங்க. அட பாவி, காரி ஆகிற வரைக்கும் கோதாவரின்னு கொஞ்சிட்டு உடனே கட் பண்ணி வச்சுட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போது 2 பேரும் சொல்லிட்டு போனதுனால மனசில் இருக்கா, அதனால தான் உங்களை இருக்க சொல்லிட்டு போயிருக்காளா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அதுவும் இருக்கலாம் அத்தை, ஆனாலும் இன்னைக்கு அவளை வந்து காசை எடுத்துட்டான்னு சொல்லி ஸ்டேஷனில் கொண்டே வச்சுட்டாங்க இல்லையா? 10 லட்ச ரூபா கேட்டாங்க. நான் கொடுத்து என் பொண்டாட்டியை காப்பாற்றினேன். ஆனால் வாசல்லே வச்சு அவனை திருடினவங்களையும் பிடிச்சாச்சு, பணத்தையும் வாங்கியாச்சு அத்தை அப்படிங்கிறாங்க. இந்தாங்க இந்த பணத்தை பெட்டியில் வைங்க. வேணாம் தம்பி, என்ன இது? ஏன் காசுனா என் பொண்டாட்டி காசு, என் பொண்டாட்டி காசுனா உங்கள் காசுனா நம்ம காசு அத்தை, வைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, நாங்கள் சும்மா ஒரு பைசா உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்காம இருக்கப்பவே பொண்ணை கட்டி கொடுத்து சொத்தை ஆளை பார்க்குறீங்களான்னு உங்கள் சித்தப்பா சொல்லுவார். ஐயோ, சித்தப்பாவை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. என்னத்த என் உயிர் ஜீவனை பெற்று கொடுத்துருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த 10 லட்சம் இல்லை, 10 லட்சம் கோடி கொடுத்தாலும் தாங்காத அத்தை, பத்தாது அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, பிடிக்கிறீங்களா இல்லையா? நான் இப்போவே நடைய கட்டிடுவேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு வாங்குறாங்க. சரி வைங்க, நான் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிறேன், உங்களுக்கு அர்ஜென்ட்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ படுத்துக்கிறீங்களா? படுத்துக்கிறேன். அப்புறமா அம்மாவை பார்க்கணும், கடைசியில் படுக்கையில் முத்தம் கொடுத்துட்டு படுப்பேன். சரி அப்படின்னு கதை திறந்துட்டு போகிறாங்க. அதுங்க பார்த்தீங்கன்னா 2 அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சாரதாவும் விஜயும் பூரிச்சு போகிறாங்க. பாருங்க தம்பி அப்படிங்கல, வேணாம் அவளை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எனக்கு முத்தத்தை விட அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு திரும்ப அம்மு பார்த்துடுறா. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிறதையும் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கல எந்திரிக்க போகுது. என்ன டேடி குட் நைட் அப்படின்னு சொல்ல, குட் நைட்மா, எங்கே கொடுக்க வேண்டியது கொடுக்காம போகிறீங்க அப்படிங்கல. ஓ சாரி அப்படின்னு வராரு. வாடா, என்னால் எந்திரிச்சு போக முடியாது, நான் மிஸ் மடியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. வாங்க டேடி, எனக்கு முத்தத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்குறேன் அப்படின்னு பக்கத்தில் வராரு, கிட்டக்க வராரு. முத்தத்தை கொடுங்க அப்படிங்கல. அப்படியே கரெக்டாக அவங்க மார்போட வச்சுட்டு இருக்காங்களா, முத்தம் கொடுக்க போகிறாங்க. பட்டார்னு கீழே அப்படி குனிஞ்சிடுறாங்க. குனிஞ்ச கையோட நம்ம காவேரி மேடத்து கன்னத்தில் நச்சுன்னு முத்தத்தை பதிச்சிடுறாரு. என்ன ஃப்ரெண்ட், நல்லா இருக்குல்ல? இப்படிலாம் போனால் சூப்பராக இருக்குல்ல? பார்க்கலாம். விஜயோட அழகும் காவேரியோட அழகும் பார்க்க வேறு லெவலு தாங்க. மனசை கொண்டுட்டு தான் போகுதுன்னு சொல்லலாம். இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் பொண்ணான கையால் பிடிச்சிருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் ஒரு லைக்கை போட்டு காமெண்ட்ஸில் ஒரு கருத்தை சொல்லிட்டு லைக்கை போடுங்க. தலைவை பற்றி சொல்லல கொளருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.